பயிற்சி 1.6 மூணாவது கணக்கு பாருங்க. 2 ன் அடுக்கு -5 பெருக்கல் 2 ன் அடுக்கு 7 வகுத்தல் 2 பவர் -2 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு எழுதுறோம். 2 பவர் -5 பெருக்கல் 2 பவர் 7 வகுத்தல் 2 பவர் -2. நமக்கு அடுக்குக்குறி விதிகள முதல் ஃபார்முலா நமக்கு என்ன? a பவர் m பெருக்கல் a பவர் n. அதாவது அடிமானங்கள் சமமா இருக்கும்போது அதோட அடுக்குகளை என்ன பண்ணணும்? கூட்டணும். ஓகேவா? அடிமானங்கள் சமமா இருக்கும்போது பெருக்கல்ல அதோட அடுக்குகளை கூட்டணும். அதே ஃபார்முலா இங்க நம்ம யூஸ் பண்ணும்போது பாருங்க, அடிமானங்கள் சமமா இருக்கா? பெருக்கல் குறியா? அப்போ ஈக்குவல் டு முதல் ஸ்டெப் என்ன பண்ண பாருங்க, 2 ன் அடுக்கு -5 கூட்டல் 7 வகுத்தல் 2 பவர் -2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வேரியன்ஸ் புரியுதா? ஈக்குவல் டு 2 பவர் -5 கூட்டல் 7 ஆகும்போது என்ன வருது? 2 ஸ்கொயர் வகுத்தல் 2 பவர் -2. இப்போ 2 பவர் -2 நம்ம எப்படி எழுத போறோம்னா a பவர் ஆஃப் -n ஈக்குவல் டு இந்த தொகுதியில ஒரு எண் அதனுடைய அடுக்கு மைனஸா இருந்ததுன்னா அது பகுதிக்கு கொண்டு போகும்போது அதனுடைய அடுக்கு என்ன ஆயிடும்? பிளஸ்ஸா மாறிடும். அப்ப இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். பாருங்க, 2 ஸ்கொயர் வகுத்தல் இது எழுதுறப்போ 1/2 ஸ்கொயர். டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? நம்ம ஏற்கனவே விகிதமுறை எண்கள் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். வகுத்தல் குறிக்கு அடுத்து இருக்கிற பின்னத்தை கலவையா போடுறப்ப நமக்கு என்ன மாறிடாது? பெருக்கலா மாறிடும். அப்போ 2 ஸ்கொயர் இது பெருக்கல் 2 ஸ்கொயர். ஏன்னா கலவையா மாறிடுச்சு. ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4 பெருக்கல் 4 ஈக்குவல் டு 16. ஓகேவா?